எம்பவர்மெண்ட்னு பார்த்தோம். எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆற்றல் மிக்க மனிதனா எப்படி மாறுறது, நம்முடைய சூழ்நிலை எப்படி ஆற்றல் மிக்க ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியோட மாற்றுறதை பற்றி ஒரு முக்கியமான தலைப்பு அது. இதுக்கு வந்து நம்ம முக்கால்வாசி நேரம் நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்கணும்னா, நம்ம செய்கிற வேலையில் 70% அதுக்கு ஒதுக்கணும்னா அந்த வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கு, ரொம்ப பெரிய லெவலில் போயிருக்கு. இது வந்து ரொம்ப ப்ரூஃப் ஆயிருக்கு. உதாரணமாக அதில் ஒரு 4 விஷயம் பார்க்கலாம். அதில் இந்த ஆற்றல்ங்கிறது அப்படி அப்படின்னா அவங்க சொன்னால் செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும், எதிரி கூட தெரியணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பா நடந்துருங்கிற மாதிரி அவனுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்றது, லிவிங் லைஃப் யூ லவ் அந்த லிவ் பவர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குற, ஒரு மிகப்பெரிய பதிவு அப்படி உண்டாக்குற, பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாக்கக்கூடிய ஒரு லைஃப் அது மாதிரி நடக்குது. அது முக்கியம். உதாரணமா இப்போ நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை விட்டு போகும்போது அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக போனோம். அவங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அது வேற ஒரு மெத்தடில் சொல்ல போனால், நம்ம வந்து மேலே முதல்ல பாராட்டி பேசிட்டு அப்புறம் அவருடைய குறைகளை தனியாக சொல்லிட்டு அப்புறம் பாராட்டி பேசுறது, இந்த சேலட் சிஸ்டம் சொல்லுவாங்க அதுக்கு. அந்த மாதிரி சொல்லலாம். அவர் முதல்ல பாராட்ட வேண்டியது, நம்ம நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது, நம்ம முயற்சியில் எடுத்துக்கிங்கன்னு சொல்லிட்டு, நானும் ஆரம்ப மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தவறுகள்லாம் சுட்டி காமிச்சிட்டு கடைசியில் பத்திரி பாராட்டி, இவ்வளோ மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் மேலே வருவீங்கன்னு தெரியும், சரி பண்ணி வருவீங்கன்னு தெரியும், நீங்கள் நல்லா செய்யுங்க, திருப்பி சரி பண்ணுங்க, நான் அவனை சப்போர்ட் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக அப்பளோட இருப்பேன்னு சொல்லி முடிக்கிறது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து அவங்க தப்பை வந்து உடனே திருத்திக்கிறாங்க. எடுத்துகிட்டு டைரெக்டாக தப்பை சொல்கிறது, அது எல்லா முன்னாடி சொல்லும்போது என்னென்னா ஒர்க் அவுட் ஆகாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அப்போ பவர்ஃபுல்லான ஆளை மாற்றணும்னு சொன்னால் முதல்ல வந்து சொல்கிற வேதம் அவங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி சொல்லணும், ஆற்றல் மிக்க மனுஷனாக மாற்றுறது. அப்புறம் ஃப்ரீடம், அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும். நம்ம லைஃப்பில் ஒரு சுதந்திரம் வரணும். உதாரணத்துக்கு நம்ம பல வருஷம் வேலைக்கு செய்கிறோம், பெரிய பிஸியான வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 28 to 43 அந்த ஏஜ் உள்ள தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஜென்ரேஷன் வகையில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப பிஸி ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ 4 நாள் லீவ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும், ஃபேமிலியோட எங்கேயோ போயிட்டு வரணும், இல்லை ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும், இல்லை ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா, சாரி டைம் இல்லைங்க, எல்லாம் அலோ பண்ண முடியாது சொன்னால் அந்த வேலை எதுவும் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பாஸ் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னார்னா சம்திங் சீரியஸ்ன்னு யோசிக்க வேண்டிய டைம். நீங்கள் 4 நாள் 5 நாள் கூட உங்களால் நினச்சாலும் எடுக்க முடியாது, ஒரு 10 நாள் கூட எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இந்த மணி ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம் ரெண்டுமே இல்லைன்னா தப்பு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கடுமையாக உழைப்பாங்க, எங்கேயோ இடத்துல எல்லா பணத்தும் போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா அவங்க யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, இவர் கஷ்டப்பட்டே இருப்பார், அந்த பணம் இவர் கடைசியில் சேரவே சேராது, லைஃப்பில் தனியாக கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பார். அப்படி நிறைய ஏமாத்திர மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பாவம் நிம்மதியில்லாமல் இருப்பாங்க அவங்கள பொறுத்தவரை. ஸோ அடிப்படையில் பார்த்தா அந்த பண சுதந்திரம் இருக்கணும், நேர சுதந்திரம் இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சு வாழ்க்கையை உழைக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய உழைப்பில் முக்கால்வாசி, அதை 70% அதுக்காக டெய்லி உழைக்கிறேன். பண சுதந்திரத்துக்கும் நேர சுதந்திரத்துக்கும், ஒரு ஆற்றல் மிக்க வாழ்க்கைக்காகும். 3வது செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லணும். ஒரு குழந்தை இருக்குது, மனசில் என்ன ஓப்பனாக சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ என்ன இருக்கோ மனசில் இருக்கிறது, எண்ணம் சொல் செயல் 3 ஒத்து வந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு காந்தியே சொல்கிறார். அந்த 3மே ஹார்மோனியாக இருந்துச்சுன்னா மனசோட வாழ்க்கை அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறார். ஸோ அதனால் பேசிக்காக என்ன நினைக்கிறோமோ அதை சொல்கிற விதமாக பக்குவமாக அது சொல்லிடணும். உள்ளுக்குள்ளேயே அடைச்சி வச்சு அது வியாதியாக மாறி, பிரச்சனைகளாக மாறி, முத்தி போய் அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய் லைஃப் வேறு மாதிரிலாம் போயிடும். கடைசி ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வர அளவுக்கு அந்த அளவுக்கு என் லைஃப்பை நான் மாற்றிக்கிறேன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம நேரம் நிறைய ஒதுக்கணும். ஃபைனல், இதில் ரொம்ப முக்கியமானது பீஸ் ஆஃப் மைண்ட். பிரெயின் ட்ரேசி சொல்லுவார், பீஸ் ஆஃப் மைண்ட் லைஃப்பில் மெயினாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் சுற்றி அமைச்சுக்கணும்னு சொல்லுவார். சமாதானம், அந்த மன நிம்மதி, அமைதி, இது நிறைய பேர் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னால், போய் பிப்ளாட்டா இதுக்குன்னா அநியாயம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளி உலகத்தில் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, இருப்பாங்க பார்த்தா. ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ வியாதி இருக்கும், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அவங்க மனச்சாட்சி அவங்க ஊற்றிக்கிட்டே இருக்கும். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சு தன்னை சொல்லும். மனச்சாட்சி கொண்டுரும் அவங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பொய், பித்தலாட்டம், துரோகம், நம்பிக்கை துரோகம், அட்டுழியங்கள் ஒரு பிரயோஜனம் கிடையாது லைஃப்பில். ஸோ எனக்கு அந்த செய்கிறேன், என் மனச்சாட்சி ஒத்து போதா லைஃப்பில் போயிட்டே இருக்காங்க. அர்த்தம் மதிக்கல. இந்த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு ஒரு அருமையான புக் இருக்குது, கரேஜ் டு பி டிஸ்லைக்டு புக்கு வாய்ப்பு படிச்சு பாருங்க. ஸோ என்ன சூழ்நிலை சரி, என் மனசை சரி, மனசு இல்லை மனச்சாட்சிக்கு என்ன சொல்லுதோ அது நான் செய்வேன். மனச்சாட்சி போய் சொல்லாது, மனச்சாட்சி தப்பான வழியை நம்ம கொண்டு போகிறது ட்ரூ நார்த்தில் இருக்கும். ஸோ இந்த ட்ரூ நார்த்து கொண்டு போகிற மனச்சாட்சிக்கு
ஒத்து போகிற விஷயங்களை அற்புதமாக செய்ய 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 மன நிம்மதி கிடைக்கும். நம்முடைய மெயின் நோக்கமே பர்சனல் எக்ஸலன்ஸ் இன் பீஸ் ஆஃப் மைண்ட், வித் பீஸ் ஆஃப் மைண்ட். எந்த ஏரியாவில்? இன் 8 டைமென்ஷனல் வெல்னஸ். வெல்னஸில் நேர்மையாக அருமையாக அற்புதமாக பண்ணணும். ஸோ பர்சனல் எக்ஸலன்ஸ் வித் பீஸ் ஆஃப் மைண்ட் இன் ஆல் 8 டைமென்ஷனல் வெல்னஸ் தான் நம்மளோட மெயின் எய்மே. ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நிம்மதி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நிம்மதியான வாழ்க்கையில் மனசு நிம்மதியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபோக்கஸ்டாக லைஃபாக இருக்கும். லைஃப் இருக்கும். ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். சந்தேகமே கிடையாது. மனச்சாட்சி வந்து ஷார்ப்பாக இருந்தால் மனசு வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸாக பண்ண ஆரம்பிக்கும். மனசு ஃபோக்கஸாக கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வெற்றி யாரும் தடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம உழைப்புக்கு பலன் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதில் நிறைய பேர் எக்ஸாம்பிள் காமிக்க முடியும். அதனால் நம்ம கடைசி நம்ம சொன்னால் அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு பற்றி நான் டீட்டெயில் அந்த இதில் பேசியிருக்கோம். அதனால் தயவு செஞ்சு இதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கி நம்ம செய்கிற வேலையில் முந்தின நாளே பிளான் பண்ணிக்கலாம். முந்தின நாளே பிளான் பண்ணல என்ன செஞ்சால் எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் டைம் கிடைக்கும், ஃப்ரீடம் ஆஃப் மணி கிடைக்கும், எனக்கு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். முதல்ல பிளான் பண்ணி முந்தின நாளே பிளான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம சக்ஸஸ் ஜெயிக்க தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதான் வரலாறு சொல்லுது. நன்றி, வணக்கம்.